Hello guys, இன்னைக்கு சாட்டர்டே அண்ட் சாட்டர்டே மிஷிகாவுக்கு ஃபுல் டே ஸ்கூலில் இருக்கும் யூஸ்வலாகவே. ஸோ இன்றைக்கி லஞ்சில் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா சோயா சங்க்ஸோட ட்ரையான ஒரு கைண்ட் ஆஃப் சப்ஜி வித் வெஜிடபிள் பிரியாணி அண்ட் ரைத்தா. இதுதான் மிஷிகாவுக்கும் கோகுலுக்கும். மிஷிகாவை அமுச்சு விட்டுட்டு நான் யூஸ்வலாக சாட்டர்டே என்ஜாய் பண்ணுவேன். பட் இந்த சாட்டர்டே வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் வந்து ஆஃபீஸ் வேலை இருந்தது. ஸோ அதையும் பண்ணிவிட்டு எங்களோட லஞ்சையும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து மிஷிகா இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஒரு சூப்பராக ட்ரீட் கொடுக்க போகிறான். என் கையால் சாப்பிட்டு போர் அடிக்கும்போது மிஷிட்டு சொல்வேன். ஸோ அவள் வந்து ஏதாவது குயிக்காக வந்து ரெசிபி டிஸ்கவர் பண்ணி எனக்கு சமைப்பாள். ஸோ அதான் பார்க்கலாம். ஹலோ, என்ன பண்ணுற? சாண்ட்விச் வந்து பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். and then இங்கே சட்னி and then இங்கே vegetables. Okay. It sounds spicy, Amma. Stay careful. So I have butter here. Amma butter like she's like butter லாம் போடக்கூடாது, என்னெல்லாம் போடக்கூடாது. இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு நாள் இப்படி சாப்பிடணும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு I'm making a bit unhealthy. So பரவாயில்ல, இல்லை லைஃப் சாப்பிட்றதுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். யாரோ நறுக்குன்னு பக்கத்துல நறுக்கிட்டு வாவ். என்ன பண்ற? பன்னீர் டோஸ்ட் பண்றேன். பன்னீர் வந்து இப்போ கொஞ்சம் லேசா ஃப்ரை பண்றேன். லைக் so that the you know this the தயிர் வந்து லைக் நல்லா குக் ஆகணும். ஸோ அதுதான் மெயின் திங். ஸோ சைடில் வந்து நிறைய கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் பட்டர் போட்டு. விஷி ரொம்ப பட்டர் போடுற, எனக்கு டைஜஸ்ட் ஆகவே ஆகாது. ஒன்று போதும் எனக்கு. சாப்பிட ஸோ இப்போ வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அம்மாவுக்கு கொண்டு போகலாம். இட் லுக்ஸ் ஸோ டெம்ப்டிங் ஃபார் மீ இட்செல்ஃப். அம்மா வேர் ஆர் யூ? ஓ சாரி, ராங். சாப்பிட்டு சொல்லு. I don't know if it's good because I didn't taste anything. உண்மையாவா? செம்ம ரொம்ப பிடிச்சது. ஓகே. ஹலோ guys, day 2 junk cooking by மிஷிகா அண்ட் அம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாப்பா அவங்க அப்பா கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி டாப் ரெமன் ஐ மீன் மேகி வாங்கிட்டு வந்தா. தட் இஸ் டாப் ரெமன் தான். ஸோ என்ன எப்படி சமைக்கிறான்னு சொல்லு. முதல் இது வேக வச்சாச்சு. அடுத்து ஆயிலெட் கார்லிக் ஜிஞ்சலி ஆயிலெட் இருக்கா? பிளஸ் அதில் தான் வந்து நிறைய ஏஷியன் கொரியன் ஏஷியன்ஸ் வராது. we are also Asians. Koreans, Japanese they cook this oil. I guess ஆக்சென்ட் எல்லாம் பேசலாம். சரியா? அப்புறம் இங்க வந்து கேரட், ஆனியன், பன்னீர், நீங்க வந்து பட்டாணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கா. இங்க வந்து இந்த மேகி வந்து மசாலா போட்டு வேக வச்சிருக்கா. ஸோ இப்போ இந்த garlic நல்லா golden fry லைக் கொஞ்சம் ஆகணும். and then we'll first ஹார்டான வெஜிடபிள் போட்டுக்கலாம், which is carrot. நீங்கள் இந்த மாதிரி லாங்காக கட் பண்ணிங்கன்னா நீங்கள் பவுலில் போடும்போது கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் நீட்டாக லைக் அந்த கொரியன் ராமன் பவுல் அது நீங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து வித்தவுட் எனி யூனோ இந்த சீசனிங் இல்லாமல் விச் இஸ் டூயிங் நார்மல் யூனோ இந்த இந்தியன் வெர்ஷனில் பண்ணுறோம். லைக் சும்மா மசாலா நம்ம தேசிய மசாலா யூஸ் பண்ணி. அந்த ஆயில் எடுத்தாச்சா? அந்த இடத்துல வச்சிருக்கேன். அந்த பீஸ் முன்னாடி தள்ளி வை, கீழே விழுந்துடும். அதாவது நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் என் டெய்லி ரொட்டீன் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் நான் சொன்னேன் என் அம்மா வந்து எடுத்த திங்ஸ் வந்து அதோட இடத்துல வைக்கிறாங்க. தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ. ஸோ பேசிக்கலி இப்போ ஆனியன் போடுறேன். வெயிட் பண்ணுறேன்.
we'll put the onions. Usually Maggi சும்மாவே நாம பண்ணி சாப்பிடுவோம். எனக்கு கொஞ்சம் நாங்களா I mean நான் obviously யூசுவலா எப்பவுமே கிடையாது, எப்பயாச்சும் ஒரு அதான் 6 monthsக்கு ஒருக்கா ஏதோ ஒன்று. ஸோ இது கொஞ்சம் எந்த கருமா நம்ம பன்னீர் போடணும், பிகாஸ் அது டூ சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது பிரேக் ஆயிடும். இது நாட் பி சேவர் நல்லா இருக்காது. ஹை ஃப்ளேம்ல வச்சா சீக்கிரமா ஆயிடும். பிகாஸ் இட்ஸ் சப்போஸ் டு பி கிரன்ச்சி. அப்பதான் கிரன்ச்சியா இருக்கும். ஓகே. Yeah, because you're not going to cook it fully, right? பீஸ் நம்ம லாஸ்ட்ல போடலாம். அது கொஞ்சம் வேகாம இருந்தாலும் வெந்திருந்தாலும் நம்ம பிரச்சனையே. ஆக்சுவலி நாங்க எடுத்துக்கிறது பீஸ் வந்து frozen பீஸ், so it will almost kind of 80% cooked இருக்கும். otherwise நீங்க கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. என்ன சொல்றேன்? your choice. பீஸ் நீ போய் போடுறதா பெட்டரா இருக்கும். மா பீஸ் போட்ரு. okay give me that. so now we're gonna mix this nice and delicious. இது எந்த ரெசிபி லைக் எந்த யூடியூப் சேனல் எதுவுமே கிடையாது. சும்மா மைண்ட்ல ஏதோ பாப் பார்த்து சொல்லிட்டு நானே சும்மா பண்றேன். ஏதோ எப்படி வருதுன்னு தெரியல. இது பெப்பர் இன்னும் போட வேண்டாமா? ஃபர்ஸ்ட் பன்னீர் போட்டு ஒரு ரெண்டு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மசாலா இதெல்லாம் வேணும்னா போட்டுக்கலாம். I'm putting some salt. Very little, Mishi. Already we have. It's very salty. Little. That's it. Mishi. Mix that. The Shakti biryani masala one irukkom. And we have put this only like I put this in my sandwich recipe. நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும். ரீசெண்டா ஒரு sandwich recipe போடுறோம். அதுலயும் இதுதான் போடுறேன். It's like செம்மையா இருக்கும். இது ஒரு வளர்ந்து இது. So we're gonna put a pinch of garam masala. Just for taste. நிறைய போடாதீங்க. ஒரு மசாலா ஆனா நல்லா இருக்காது. அந்த கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. Kashmiri red chili powder. நம்ம நார்மல் ரெட் chili powder யூஸ் பண்ண வேணாம் because எனக்கு ஏற்கனவே வயிறு வலிக்கிறது. ஆனா நீ மேகி சாப்பிட்டுட்டு இருக்க. ஏதோ ஒன்று. So just a bit for color and that's it. Mix பண்ணி விட்டா பச்சை போடணுமா we will get it now. நாங்க ஆல்ரெடி இதுல பிளேட்டிங் பண்ணிட்டோம். So வெஜ்ஜீஸ் போட்டு வச்சா போதும். கார்னர்ல வச்சா கொஞ்சம் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு வை. Guys, if it's just a decoration, we'll just put some sesame seeds on top to finish the recipe. That's it. Let's enjoy. Ooh, AC effect. Do try and let us know in the comments. அவ்வளவுதான். இது ஒரு குட்டி vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Meet you all soon. Until then, bye.